அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னுடைய பரப்புரையை தொடங்கி இருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கரூரில் வீடு வீடாக சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்கி இருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர். கள தகவல்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைந்திருக்கிறார். பிரபாகரன், முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மேடம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் 2 மாத காலத்தில் தேர்தல் ஆணையம் தேதி குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்கள் கூட்டணியை பலப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது தமிழகத்தின் மும்முனை போட்டி என பல்வேறு தகவல் வெளியாகியுள்ள நிலையில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கும் நிலையில் கரூர் பாலவாபுரம் பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட அதிமுக செயலாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது தேர்தல் பரப்புரையை இன்று பாலவாபுரம் பகுதியில் வீடு வீடாக சென்று தேர்தல் பரப்புரையை துவங்கியுள்ளார். இந்த நிலையில் கரூரில் அதிமுக வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கடந்த பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ஐநா நாராயணன் அவர்கள் கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது அதிமுக வேட்பாளர் கரூரில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்த நிலையில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக கரூர் தொகுதி அதிமுக வழங்கப்படலாம் என தகவல் வெளியான நிலையில் தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது தேர்தல் பரப்புரையை இன்று வீடு வீடாக சென்று தொடங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.